ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ எங்களோட கேரவன் ஜேர்னி. ஒரு 3 நாள் ட்ரிப்பு வந்து நாங்கள் போயிருந்தோம். பசங்களுக்கு ஸ்ப்ரிங் பிரேக் விட்டாச்சு. காஞ்சிருந்த மரங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 3 நாள் ட்ராவலில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், எங்கே ஸ்டே பண்ணுறோம், எப்படிலாம் எங்கள் ட்ராவல் போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல் நாள் ஈவினிங் வந்து பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் வந்து நாங்கள் கிளம்புற அன்னைக்கு காலையில் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மாவு அரைச்சி வச்சாச்சு. அதுக்கு வந்து சட்னிக்கு ரெடி பண்ணலான்னு கடலை சட்னி வந்து ரெடி பண்ணிவிட்டு பாவ் பஜ்ஜி மசாலாவுக்கு வந்து காய்கறிகள்லாம் வேக வச்சுருந்தேன். டைம் இருந்தால் இங்கே பண்ணலாம், இல்லைன்னா அங்கே போய் பண்ணிக்கலான்ட்டு வேக வச்சிடலான்னு வச்சுருந்தேன். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசைக்கு வந்து கொத்தமல்லி சட்னிக்கு வதக்கி வச்சுருந்தேன். அதுவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அங்கே பேக் பண்ணுறதுக்கும் சேர்த்து வதக்கியிருந்தேன். இப்போ வந்து ஒரு கடலை சட்னி ரெசிபி பார்த்துடலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றி இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா அதில் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எல்லோ ஆனியன்ஸ் வந்து போட்டிருக்கேன். எல்லோ ஆனியன்ஸ் வந்து சட்னிக்கெலாம் ரொம்பவே நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும், சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து தக்காளி சட்னிக்கெலாம் இப்போல்லாம் எல்லோ ஆனியன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட் ஆனியன்ஸ் போட்டு நம்ம செய்கிறது வந்து அதுவும் நல்லாயிருக்கும், பட் அதை விட வந்து எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த குவான்டிட்டியும் டெக்ஸ்சரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. அதனால இப்போ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த சட்னிக்கு வந்து எல்லோ ஆனியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் நல்லா சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிடணும். அது கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா கடலை, நான் வறுத்து வச்சிருக்க கடலை ஏற்கனவே என்கிட்ட இருக்கு, அதுவும் தேங்காவும் சேர்த்துக்க போகிறேன். இதுதான் இதோட மொத்த ரெசிபியுமே. இதில் வந்து நம்ம காரம் பிடிக்குன்றவங்க பச்சை மிளகாவும் இஞ்சியும் கூடவே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கு பதிலாக நம்ம காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஆனால் பச்சை மிளகாயோட டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா தூக்கி கொடுக்கும். நான் வந்து எனக்கு கொஞ்சம் வாயெல்லாம் புண்ணாக இருக்கிறனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் அந்த டைம். நீங்கள் வேணும்னா காரம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை வந்து நான் ஏற்கனவே கேக் பேக் பண்ணும் போதே அதையுமே வந்து பேக் பண்ணி வச்சிருவேன் அப்பப்போ. இங்கே இல்லைனாலும் நான் இங்கே ரோஸ்டட் கடலையுமே வாங்கி யூஸ் பண்ணுவேன். இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து போட்டுட்டு தேங்காய் பூ வந்து கொஞ்சமாக தான் நான் இதுக்கு ஆட் பண்ண போகிறேன். தோலோடையுமே நான் போடுவேன். சம்டைம்ஸ் தோல் இல்லை, அந்த சட்னியோட கலர் வந்து எனக்கு ஒயிட்டாக வேணும் அப்படின்னு நான் நினச்சா தோல் வந்து நான் எடுத்துகிட்டு போடுவேன். கேமரா மேல இந்த கை வச்சிட்டேன். ஐயா, ஆனா ஸ்டில் தெரியுது. கை எடுறா. ஸ்டில் தெரியுது. கை எடு. நீ ஸ்டில் தெரியுது. நீ ஊதுறியா? நான் எடுக்கிறேன். ஊது. இப்படியா? தள்ளு. சரி, தள்ளு தள்ளு தள்ளு. கடலை கொட்டிடாத. தள்ளு, கடலை கொட்டிடாதடா. சொன்னா புடி. இந்த அளவுக்கு வந்து 1-2 தோல் எடுத்து வச்சிருக்கேன். கடலையுமே அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து போட்டேன். ட்ராவலுக்கு கொண்டு போகணுன்றனால தேங்காய் பூ வந்து கம்மியாக தான் போட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் போட்டேன். அப்புறமா புளி சேர்த்துக்கணும். புளி சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு வந்து நல்லெண்ணெயில் தான் கொடுத்தேன். ட்ராவலுக்கு வந்து இப்போ இந்த சட்னி ரெடி. கேரவனில் ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால 2 நாள் வந்து இந்த சட்னி கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து 7 hours வந்து டிரைவிங் ஹவர்ஸ். அங்கே வந்து நாங்கள் KOA வந்து புக் பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் கேம்ப் கிரவுண்டில் வந்து ஆர்வியை பேக் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் 7 hours 2 பிரேக் எடுப்போம். ஸோ அதனால் வந்து காலையில் வந்து பிரஞ்ச் மாதிரி வீட்டில் சாப்பிட்டுட்டு லஞ்ச் வந்து ஆன் தி வேல தான் நாங்கள் ஒரு பிரேக்கில் வந்து சாப்பிட போகிறோம். எங்களோட ட்ராவலில் வந்து நாங்கள் ஒரு 12:30 போல் ஸ்டார்ட் பண்ணோம். நடுவில் வந்து ஒரு 2.5 hours லஞ்ச் பிரேக் எடுப்போம். அங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது வந்து 7 hours கிட்ட ஆகிடும். நாங்கள் போகிற பிளேஸ் வந்து டென்னிசி. எங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் வந்து ரொம்ப பெரிய பிளான் எதுவும் இல்லை. டென்னிசி வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஈஷா ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் 1 year யோசிச்சுட்டு இருந்தேன். சரின்ட்டு இங்கே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து ரொம்ப ட்ராவல் பிளான்னு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அந்த பிளேஸை பார்த்துட்டு திரும்ப வந்து நாங்கள் வர்றது தான் எங்களோட பிளானு. ட்ராவல் ஸ்டார்ட் ஆகி ஒரு 1/2 hourலேயே வந்து பசியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து கப் கேக் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் லோகன் டர்ன் டிவி முடிஞ்சோடனே ஈகன் வந்து அந்த டைம் புக் ரீட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஈகனோட டர்ன் டிவி டைம். 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் என்னன்னே தெரில, பார்க்குறதே இல்லை. ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தானுங்க. கேரவன்றனால நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போகிறதுக்கு. இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 2 ஹவர்ஸில் லூயிவில்னு ஒரு பிளேஸ் வரும். அதை கிராஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்தோம். இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணோடனே சுற்றி வந்து நல்ல மேகம்லாம் கருகருன்னு இருந்தது. சுற்றி அங்கங்கே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணி ஒரு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 or 2 minutes தான் இருக்கும். அந்த ரோடில் வந்து மழை ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஒரு 5 minutes தான் நடுவில் வந்து அந்த மழை வந்து இருந்தது. எனக்கு ட்ராவல் அப்போ வந்து நல்லா பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போக தான் பிடிக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோவெல்லாம் இஷ்டம் இருக்காது. காரில் போனாலுமே அப்படி தான். கேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு பிரேக் எடுத்தோம். அங்கே பார்க் பண்ணிவிட்டு லஞ்சையும் வந்து சாப்பிட்றலான்னு ரைஸ் வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வீட்டில் நாள் செஞ்ச பொரியல் எல்லாமே மிச்சம் கொஞ்சம் இருந்தது. அதையும் வச்சு தயிர் சாதம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்றலான்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். வத்தலும் வறுத்துருந்தது எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃப்ரிட்ஜில் வந்து பசங்களுக்கு வந்து இந்த ட்ராவலுக்கு தேவையான கொஞ்சம் தயிர், பால், அதுக்கப்புறம் மாவு இதெல்லாம் வந்து வச்சுருந்தேன். ஸோ காய் எல்லாமே வந்து மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு தயிர் சாதத்தோடு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வச்சு லஞ்ச் வந்து சாப்பிட்டாச்சு. கோவக்காய் பொரியல், பாவக்காய் மசாலா, அப்புறம் சுண்டை வத்தல், மிதுக்கு வத்தல் வந்து வறுத்து வச்சுருந்தது, மாங்காய் வடு இதெல்லாம் வச்சு தயிர் போட்டு அன்னைக்கு வந்து எங்களோட லஞ்ச் அதுதான். சிம்பிளாக வந்து அந்த லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு ட்ராவல் அப்போ ரொம்ப ஹெவியாகவும் வந்து இருக்க வேணான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணியாச்சு. லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ போகிற ரூட் வந்து இங்கே யூஎஸில் இருக்கிற வில்லேஜ் ரூட்டு. இந்த ரூட் வந்து நல்லா பார்க்க அழகாக இருந்துச்சு. இருக்கிற வீடுகளும் அதை சுற்றி வந்து நிறைய இடம். ஒரு சில பேர் வீட்டிலலாம் வந்து ஒரே மாதிரியான பூக்கள் பூக்கிற மரங்கள்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ஸ்ப்ரிங்குக்கு வந்து அது பூத்திருந்தது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வீட்டில் குதிரை வச்சு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆடு, மாடு, கோழி அது மாதிரி நிறைய நாங்கள் பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம். இந்த ரூட் வந்து பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் போகிற வழியில் கேம் விளாண்டோம். என்னென்னா நானும் பசங்களாம் சேர்ந்து வர அந்த வீட்டோட போஸ்ட் பாக்ஸ் இருக்கும்ல, அதில் தெரிகிற நம்பர் இல்லைன்னா ஒரு க்ரீன் போர்டு இது மாதிரி என்னென்ன போர்டு தெரியுதோ ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் எங்களுக்கு தெரியுது, யார் ஃபஸ்ட்டு சொல்கிறான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விளாண்டுட்டு போயிட்டுருந்தோம்.
லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பி ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் வந்து கேஸ் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம். அங்கேருந்து வந்து ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ் தான். இப்போ நாங்கள் புக் பண்ணியிருக்க KOA கேம்ப் கிரவுண்டுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து ஒரு ப்ரைவேட் கேம்ப் கிரவுண்ட். லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணனால அப்போ என்ன அவைலபிளாக இருந்துச்சோ அந்த லாட்டை வந்து புக் பண்ணியாச்சு. அங்கே வந்து நாங்கள் ரீச் ஆனப்போ ஒரு 6:15 இருக்கும். 6 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 6 வரைக்கும் தான் ரிசப்ஷனில் ஆள் இருப்பாங்க. ஸோ நாங்கள் போயிருந்த டைம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. முன்னாடி இருக்கிற நோட்டீஸ் போர்டில் வந்து நம்ம பேர் போட்டு நம்மளோட லாட்டெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி கிளியராக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அதில் வந்து நல்லா கிளியராகவே நம்மளோட லாட் எது, நமக்கு பக்கத்தில் ரெஸ்ட் ரூம்லாம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டு எல்லாமே நமக்கு வந்து கொடுப்பாங்க. நல்ல பெரிய கேம்ப் கிரவுண்ட் தான். எங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கிட்டே வந்து லாட் வந்து இருந்துச்சு. நாங்கள் எல்லோஸ்டன் ட்ரிப் போயிருக்கும்போது வந்து நாங்கள் போயிருக்கோம். ஒரு ஏரியாலையும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜென்ரலாக வந்து இங்கே மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுலேயும் ரெஸ்ட் ரூம்லாம் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஆர்வி வச்சுருக்கிறவங்க ஆர்வியில் ஸ்டே பண்ணலாம். அது இல்லாமல் அங்கே வந்து கேபின் ஹோம்ஸுமே இருக்கும். ஸோ கேம்ப் சைட்டில் வந்து இருக்க பிடிக்காதவங்க நம்ம வந்து கேபின் ஹோம் புக் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணோடனே வந்து நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோ நேரம் உட்காந்து வந்திருந்தனால எனக்கு குக் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது வந்து ரொம்ப ஈஸியாக குக் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணிக்குவேன். வீட்டில் வரும்போதே வந்து காலிஃப்ளவர், கேரட், பீன்ஸ் இந்த 3 வெஜிடபிள்ஸையும் வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ பாவ் பஜ்ஜி மசாலாவுக்கு வந்து அந்த மசாலா தான் பண்ண போகிறேன். ரெடிமேட் மிக்சர் எவரெஸ்ட்டில் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே சைட் பை சைடு வந்து பசங்களுக்கு வந்து பாலும் கலந்து கொடுத்தாச்சு. வெயில்லாம் வந்து 8 மணி வரைக்குமே இருந்துச்சு. இன்னும் பீக் சம்மர் வரும்போது 9:30 வரைக்குமே நமக்கு வந்து சூரியன் இருக்கும். ட்ராவல் அப்போ வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ் இது. அது வந்து நமக்கு நிறைய காய்கறிகளும் போடுறதுனால காய் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து சாப்பிடவும் முடியும். பசங்களும் வந்து பன் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. இதுக்கு வந்து நம்ம சப்பாத்தியுமே செஞ்சு கொடுத்துக்கலாம். ரெடிமேட் சப்பாத்தியும் வாங்கிட்டு போகலாம். 2 நாள் ட்ராவல்ன்றனால ரொம்ப பிளான் பண்ணல. ஜஸ்ட் மாவு அரைச்சிக்கிட்டேன். இந்த பாவ் பஜ்ஜி மசாலா வச்சு 2 நாள் சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வந்து அஞ்சற்பட்டி பொருட்கள்லாம் வந்து எப்போதும் வந்து அதில் வச்சுருப்பேன். சீரகம், சோம்பு, ஓமம், வெந்தயம் இதெல்லாமே போட்டு ஒரு தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த மசாலாவை டைஜஸ்ட் பண்ணணுன்றதுக்காக இந்த தண்ணியும் வந்து வச்சாச்சு. ஸோ எல்லாரும் ரெஃப்ரெஷ் ஆகி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து டின்னர் வந்து சாப்பிட ஆரம்பித்தோம். டின்னர் சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போதே வந்து அண்ணாமலை மூவி வந்து போட ஆரம்பித்தோம். ஆனால் வந்து அது பிரிண்ட் நல்லா இல்லை. அதனால வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து ஒரு ஹிந்தி மூவி, த்ரில்லர் மூவி வந்து பார்த்தோம். சோஃபாவும் டைனிங்கும் வந்து கன்வெர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே படுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட இந்த ட்ராவல் டே இருந்துச்சு. இந்த கேரவன் ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தான் பார்க்குறீங்க. பார்த்தா லைக் பண்ணாதான் என்னோட வீடியோவை வந்து சஜஸ்ட் பண்ணும். ஸோ சஜஸ்ட் பண்ணணுன்னா பிடிச்சிருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து லைக் பண்ணால் தான் சஜஸ்ட் ஆகும்னே தெரியல. நான் ரீசெண்டாக பேசும்போது தான் வந்து நான் சொல்லும் போது அப்படியேன்னு கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.